உலகமெங்கும் உழைப்பாளர் தினம் இன்று கடைபிடிக்கப்படும் நிலையில் சென்னை சிந்தாதிரிப்பேட்டை அருகே இருக்கக்கூடிய மே தின பூங்காவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தி வரும் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சிவப்பு சட்டை அணிந்து உலக உழைப்பாளர் திருநாளாம் மே தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தி வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, உலக உழைப்பாளர் திருநாளாம் மே தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தி வருகிறார். நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்கள். உலக உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பாக சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கக்கூடிய மே தின பூங்காவில் தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது வருகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் வெளியே வந்து உறுதிமொழி ஏற்கக்கூடிய நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் மே 1ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கக்கூடிய மே தின பூங்காவில் அந்த மரியாதை செலுத்திய பிறகாக உறுதிமொழி ஏற்பது என்பது வழக்கமாக வைத்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது தேர்தல் நடைமுறை இருக்கக்கூடிய நிலையில்தான் முதலமைச்சர் இன்று தற்பொழுது மே தின 1ஆம் தேதியை முன்னிட்டு இங்கு வந்து மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வு என்பது நடைபெற்று வருகிறது. தற்போது வெளியே வந்து உறுதிமொழி ஏற்கக்கூடிய நிகழ்வு என்பது நடைபெற இருக்கிறது. அவருடன் அமைச்சர்கள் நேரு, தேவா வேலு, அதே போல அமைச்சர் சேகர் பாபு, நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா, திமுக மூத்த நிர்வாகிகளும் உடனிருந்து அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய நேரடி காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். குறிப்பாக உழைப்பாளர்களை கொண்டாடும் வகையில் முதலமைச்சர் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்வு என்பது நடத்தி வருகிறார். இந்த நிலையில் தான் தற்பொழுது முதலமைச்சர் உறுதிமொழி ஏற்கக்கூடிய நிகழ்வு என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக முதலமைச்சர் தற்பொழுது உறுதிமொழியை ஏற்று வருகிறார். இந்த மே நாள் மே முதல் நாள் கொண்டாடப்படுகிறது. முதலில் இந்தியாவிலேயே இந்த மே முதல் நாளை சென்னையில தான் நாம் கொண்டாட தொடங்கி இருக்கிறோம். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்கள் தலைமையில தான் முதலில் சென்னை மாநகரத்தில் இந்த மே முதல் நாள் கொண்டாடப்பட்டிருக்கிறது. உழைப்புக்கேற்ற ஊதியம் தொழிலாளருடைய உரிமை. அதேபோல் இன்றைக்கு நம்முடைய கழக தோழர்கள் உழைத்திருக்கக்கூடிய உழைப்புக்கு பலன் வருகிற 4ஆம் தேதி பெறவிருக்கிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை, ஒரு துளி அளவு கூட மாற்றம் இல்லை என்பதை ஏதோ கருத்து கணிப்பின் இப்படிதான் சொல்லுகிறேன் என்று யாரும் கருத வேண்டிய அவசியம் இல்லை. கழகத்துடைய உணர்வை உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் அந்த கருத்தை நான் எடுத்து வைத்திருக்கிறேன், தவிர வேறல்ல. ஆக அதே நேரத்தில் இன்று மே முதல் நாளை இன்றைக்கு தொழிலாளருக்குரிய அந்த மரியாதையை, மதிப்பை, அவருடைய உரிமையை இன்றைக்கு கொண்டாடக்கூடிய வகையில் இந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மே முதல் நாள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் விடுமுறையாக அதை அறிவித்து, அரசு விடுமுறையாக அதை அறிவித்து அதை கொண்டாட தொடங்கினார். ஊதியத்தோடு கூடிய விடுமுறையாக மட்டுமல்ல, அந்த விடுமுறை நாளை சட்டமாக்கி தந்தவர் அண்ணாவுக்கு பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்ற நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மே முதல் நாள் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருந்தது, அரசு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்தியா முழுமைக்கும் இந்த விடுமுறை நாளை இந்தியா முழுமைக்கு கொண்டு வர வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் எடுத்து சொல்லி நாடாளுமன்றத்தில் நம்முடைய உறுப்பினர்கள் எல்லாம் குரல் எழுப்பி பிரதமராக இருந்த வி.பி. சிங் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் அரசு விடுமுறையாக, ஊதியத்தோடு கூடிய விடுமுறையாக அறிவித்து அதுவும் இன்றைக்கு கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 2-3 நாட்களில் நம்முடைய தேர்தல் முடிவை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய
உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் என்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது, எல்லாருக்கும் எல்லாம் என்ற தத்துவத்தோடு தான், அந்த கொள்கையோடு தான் நாம் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆக அது தொடரும் 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 என்ற உறுதியை எடுத்துச் சொல்லி, இந்த மேதின நினைவு பூங்காவை தலைவர் கலைஞர் அவர்கள் தான் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இந்த பூங்காவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நினைவு சின்னத்தையும் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் உருவாக்கி தந்தது மட்டுமல்ல, அது எப்படி அமைய வேண்டும் என்று பல முறை இந்த இடத்திற்கு நேரடியாக வந்து அதையெல்லாம் சரி செய்து உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இதற்காக இதை குறிப்பிட்டு சொல்றேன் என்று சொன்னால், தொழிலாளர்கள் மீது, தொழிலாளர் உரிமை மீது எந்த அளவுக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் நம்பிக்கை வைத்திருந்தாரோ, அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நான் மட்டுமல்ல, நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபடுவோம், பணியாற்றுவோம், உழைப்போம் உழைப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேதின நினைவு சின்னத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தி உரையாற்றிய நேரலை காட்சிகளை பார்த்தோம்.